ராமநாதபுரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி சாலையில் எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மினி லாரியின் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதிவேகத்தில் வந்த மினி லாரி கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து மீது மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் குடிநீர் குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனம் விழுந்த விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பெங்களூரு ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சதாம் பாஷா, உம்ராத் பாஷா, முபாரக் பாஷா ஆகியோர் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு ஒரே பைக்கில் வீடு திரும்பியுள்ளனர். அப்போது அப்பகுதியில் குடிநீர் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் அவர்கள் சென்ற பைக் நிலை தடுமாறி விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சதாம் பாஷா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் உம்ராத் பாஷாவும் முபாரக் பாஷாவும் மீட்கப்பட்டனர். விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் தோண்டப்பட்ட பள்ளத்திற்கு எச்சரிக்கை பலகை மற்றும் தடுப்புகள் வைக்காத பெங்களூரு குடிநீர் மற்றும் வடிகால் வாரிய பொறியாளர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் வந்தது, அதிவேகமாக சென்றது உள்ளிட்ட பிரிவுகளில் உம்ராத் பாஷா, முபாரக் பாஷா உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.